ஆனால் வேறு எதாவது வேணுமா உங்களுக்கு? சத்த நேரம் கடையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன். சரிண்ணே போயிட்டாங்க. டே லூஸு, இது என்ன நம்பரா கொடுத்த? தேவையில்லாத ஒரு பண்ணிட்டு அசிங்கப்பட்டேன். ஒரு நம்பர் நோட் பண்ண தெரியாத உனக்கு? சாரிடா மச்சான், நான் ஒழுங்காக தான் கொடுத்தேன். ஒரு நம்பர் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஏன் அந்த பொண்ணு நான் நல்லா திக்கிட்டேன் என்ன ஒன்று? சரி பால் அடிக்கிறதா மச்சான் குறை. உன் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சுட்டு இருந்தேன், சீக்கிரம் அதையும் வாங்கிடுவேன். என்னடா டக்கு நான் போய் சொல்லிட்டேன். சுச்சோ, சரி பரவாயில்ல, வாங்கிக்கோ. எனக்காக தான் வாங்குறேன். நான் தானே உன் உயிர் நண்பன். எனக்காக அடி வாங்கலாம், இதை யாருக்காக வாங்க போற நீ? நீ உயிர் நண்பன் இல்லைடா, உன் உயிரை எடுக்கிற நண்பன். நீ இன்னைக்கு என் உயிரை மொத்தமாக எடுக்க போறான்னு தெரியல. அந்த நம்பர் கொஞ்சம் சென்ட் பண்ணு மச்சான். என்னதான் அந்த பொண்ணு திட்டுச்சு நானும் பார்க்குறேன். வந்தோமா, ஊசியில் காப்பி குடிச்சோமா, அது வரைக்கும் கம்மன் கிளம்பலாம். தேவையில்லாத பிரச்சனை என் தலையில் இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு பஜ்ஜி போண்டா வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு காஃபி மட்டும் வயிறு பத்தலை, பசி எடுக்கு. மணி 7 மணிக்கெல்லாம் சோறு நல்லா வரும் ஆயில் போகிறோம் காஃபியே. ஸ்வீட்டி, காலையிலே நான் கூப்பிட்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு ஒரு டீ கடையில் டீ காஃபியாவது வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போ. இப்படிலாம் பண்ணால் அப்போ சத்தியமாக அழுதுடுவேன். தானே பார்த்தேன். என்னடா இம்பிட்டு தூரம் நடந்து வந்தாச்சு, இன்னும் டீ காஃபி எதுவும் கேட்கலையே, இல்லை பஜ்ஜி போண்டா எதுவும் கேட்கலையே நினச்சிக்கிட்டே வந்தேன். அதுங்களே கேட்டுப்பார். சரி ரொம்ப வாயாடாத. நான் அந்த இடத்துக்கு ஒரு டீ கடை, அங்கே போயிட்டு ஒரு 8 டீ, ஒரு 2 பஜ்ஜி, ஒரு 4 சமோசா, ஒரே ஒரு வெஜ் பஃப், இது மட்டும் வாங்கி கொடுத்துறேன். ஓடி 7 மணிக்கெல்லாம் இவ்வளோ சாப்பிடுவியா? எப்படி தாண்டி இவ்வளோ சாப்பிட்டு இவ்வளோ ஒல்லியாக இருக்க? எப்போ மக்களே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் 2 டீ, பஃப்ஸு, போண்டா, பஜ்ஜி, சமோசா இவ்வளோ சாப்பிட்டு இவ இப்படி தான் இருக்கா, ஒல்லியாகவே தான் இருக்கா. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஒல்லியாக இருந்தால் சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக சாப்பிடு, குண்டா இருந்தால் எவ்வளோ சாப்பிட்றாலோ தெரியல, ஏன் இவ்வளோ குண்டா இருக்காளோ தெரியல அப்படி சொல்கிறாங்க. என்ன மக்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் குண்டா வந்து இப்படிலாம் சாப்பிடுவாங்க, அவங்க நேமை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரி போதும், வாழை பேசிக்கிட்டு இருக்காத, வாழை கடைக்கு கூட்டுமோல. சின்ன பொண்ணு இங்கே கடையில் யாரும் இல்லைப்பா, நம்ம என்ன போகிற வழியில் வாங்கிக்கலாமா? எனக்கு இப்போவே வேணும், இப்போவே வாங்கி கொடுத்தா தான் இந்த இடத்த விட்டு ஒரு அடி நகர்றேன், இல்லை இங்கே தான். ஸோ இவ வேறு நேரங்காலம் தெரியாத உயிர் எடுக்கா. காலேஜுக்கு நேரம் ஆகுது, எப்போ போகிறது நம்ம? ஸோ ஹலோ எஸ்கியூஸ் மீ, இங்கே இருந்த கடைக்கார் எங்கே போனாங்க? எஸ் ஹலோ, கடைக்காரு இப்போ தாங்க பக்கத்தில் போயிருக்காங்க, அதை வந்துடுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், டீ வேணுமா, காஃபி வேணுமா, நான் வேணா போட்டு தரவா? யாருக்கு சுடு தண்ணியாக வைக்க தெரியாது, இதில் காஃபியா டீயான்னு வேறு கேட்குறேன். வந்துட்டேன் சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? காஃபியா டீயா? அண்ணா எனக்கு ஒரு காஃபி, அவனுக்கு ஒரு டீ. காஃபியில் சுகர் கம்மியாக லைட்டாக ஸ்ட்ராங்காக போடுங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க, ரொம்ப கசப்பாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங். அப்புறம் சுகர் கம்மியாக. அவளுக்கு டீ எப்படி வேணால் போடுங்க. பிரியா குட்டி, சமோசா, பப்ஸு, பஜ்ஜி போண்டா அதெல்லாம் கேட்டனே, அதை கொஞ்சம் வாங்கி கொடுத்துருவோம் கணக்கில். என்ன இல்லை, இந்த அண்ணன் பிராய்லருக்குள்ளே போய் உட்காந்துட்டாரு. அண்ணன் நின்று டீ போட சொன்னால் நல்லா ஸ்டூல் மலை ஏறி நின்று போகிறீங்களே. ஏதோ ஒன்று நல்லா போட்டு தரமா, அதுக்கு குடிச்சிட்டு கிளம்புங்கம்மா. தேவையில்லாத கதையெல்லாம் எங்கிட்டு இருக்கீங்க. சின்ன பொண்ணு இந்தா. என்ன வாசனை அண்ணே, உங்கள் டீ அம்புட்டும் வாசனையாக இருக்குண்ணே. என்ன டீயில் ஏலக்காய் போடுவீங்களா இல்லை இஞ்சி போடுவீங்களா? அண்ணே தனியாக கழுவிட்டு நல்லா பேசக்கூடாது. இப்போ என்னம்மா என் டீ நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஒருத்தர் நல்லா இருக்குன்னு பாராட்டுறீங்க, ஒருத்தர் தனி மாதிரி கூப்பிட்டா கூட நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. என்ன அண்ணே உங்கள் டீலாம் நல்லா தானே இருக்குது, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. நான் என் ஃப்ரெண்டை பற்றி தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ஐயோ நாக்கு சுட்டுச்சே. அண்ணா ஏன்னா இவ்வளோ சூடாக கொடுத்துட்டீங்க? குடுமா வேணா ஆற்றி தரேன். வேணாண்ணா பரவாயில்ல, எச்சில் பட்டுருச்சு, நீங்கள் வேணா நானே குடிச்சிக்கிறேன். அடே அங்கே லேடிஸ் நின்றுருக்காங்க, இப்படி நகர்ந்து வா. இவன் வேற, இவனும் பேச மாட்டான், இன்னும் பேச விட மாட்டான். வரேன் சோது மாடா நல்லவனே. உன் கூட இருந்தேன் கடைசி வரைக்கும் நான் அப்படி சிங்கிளாக தான் இருக்கணும். சின்ன பொண்ணு அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் பாரு, நேற்று வர லூஸு ஃபோன் பண்ணி யார் என்னன்னு கேட்காம அவன் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்கான். யாருன்னு கேட்குறதுனே, ஏன் கண்டவங்கிட்ட தான் திட்டு வாங்குறேன்? ஏதோ ஷாலினியா அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த பொண்ணு திட்டுறதுக்கு பதிலாக எனக்கு ஒரு நம்பர் மாற்றி வந்துடுச்சு, சாரின்னு சொல்கிறான். ஆனால் ஃபஸ்ட்டு நல்லா கண்டபடி திட்டான். முட்டா லூஸு. என் கையில் மட்டும் அவன் கிடச்சான், அவன் அங்கேயே அவன் சட்னி தான். ஃபோனாக போச்சு, என்ன பண்ணுறது? ஃபோனை தூக்கி போட்டு உடைக்க முடியும்? மச்சான் இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா? அச்சோ, வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு சைலண்டாக இருக்கியா? அவள் ஃபோன்லேயே அந்த கிளி கிழிச்சான், நேரில் பார்த்தா
சும்மா கூட பண்ண மாட்டான். அத்தாடி சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பாளோ. சின்ன பொண்ணு, ஆனால் என் கையில் அவன் இன்னைக்கா இருந்தாலும் என் கையில் மாட்ட தான் போகிறான். அன்னைக்கு இருக்கு அவனுக்கு கத்தியா கடப்பாரியான்னு. சரி சரி, டென்ஷன் ஆகாத. பிரியா குட்டிக்கிட்டேயே ஒருத்தன் வந்து வேலையை காமிச்சிருக்கானா, அவன் சும்மா இருக்க முடியுமா? பார்த்துடலாம் அவனை ஒரு கை பார்த்துடலாம்.